ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஃபுட் டேஸ்டி. நான் உங்கள் ஷெஃப் மால்குடி கவிதா. கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் செலிப்ரேஷனில் இன்றைக்கி ஸ்பெஷல் டிஷ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாமா? இது ஒரு சாஸ்பேனில் தண்ணி ஊற்றி இன்னொரு பேனை உள்ளே போட்டு டபுள் பாயிலிங் சிஸ்டம் டைரெக்டாக பண்ணாமல் இன்டைரக்டாக அந்த டெம்பரேச்சர் மேலே பட்டு அந்த டெம்பரேச்சரில் வந்துட்டு அந்த காம்பவுண்ட் வந்துட்டு டைலூட் ஆகும். ஸோ அதனால் வந்து டபுள் பாயிலர் சிஸ்டத்தில் நம்ம பண்ண போகிறோம். இப்போ நான் 2 பேன் வச்சுருக்கிறேன். ஒன் ஃபார் ஒயிட் சாக்லேட், அனதர் ஒன் ஃபார் டார்க் சாக்லேட். இப்போ நம்ம வந்துட்டு இதில் வந்து ஒயிட் சாக்லேட்டு நம்ம கொடுத்துக்கலாம். நீங்கள் காம்பவுண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக வராது. காம்பவுண்ட் வந்துட்டு உங்களுக்கு கம்மியாக தான் வரும். நீங்கள் காம்பவுண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் நமக்கு 1/2 kg யூஸ் பண்ணுறோம், நமக்கு 1/2 kg சாக்லேட் வரும். இதே 1/2 kg சாக்லேட்டை நீங்கள் போய்ட்டு மார்க்கெட்டில் வாங்குனீங்க அப்படின்னா அதோட எக்ஸ்பென்டிச்சர் வேறு மாதிரி இருக்கும். இது வந்து 1/2 kg வந்துட்டு காம்பவுண்ட் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். டார்க் சாக்லேட் ஜென்ரலாக நீங்கள் வந்துட்டு இப்போ மைக்ரோ ஓவனில் நீங்கள் அதை வந்து மெல்ட் பண்ணுறீங்க சாக்லேட் காம்பவுண்டு அப்படின்னா 120 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் ஒரு 1 மினிட் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. அந்த சாக்லேட் நீங்கள் போடுறீங்களே பவுல்லையோ இதர் வெசில்லையோ போட்டு வைக்கிறீங்க அப்படின்னா அது வந்துட்டு சில்லுன்னு இருக்கக்கூடாது, ஈரமாகவும் இருக்கக்கூடாது. அதை வார்ம் பிளேஸில் தண்ணி இல்லாமல் உள்ள க்ளீன்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த சாக்லேட்டு குவாலிட்டியாக உங்களுக்கு வந்துட்டு வரும். இப்போ நம்ம வந்து வீட்டில் இருக்கிறவங்க எளிதில் பண்ணுறதுக்காக நான் உங்களுக்காக குக்டாப்பில் வந்துட்டு பண்ணிகிட்ருக்கேன். சாக்லேட் வந்து மெல்ட் ஆகிட்டுருக்கு. நீங்கள் இட்லி ஸ்டீம் பண்ணுறதுக்கு அதே 100 டிகிரி ஃபாரன்ஹீட் தான் போடுவீங்க. அதே மாதிரி தான் உங்களுக்கு நீர் ஆவி மேலே பட்டு அந்த டெம்பரேச்சர் மேலே வந்து நம்ம அந்த வைக்கிற பாத்திரம் வந்து சூடு ஏறி அதுக்கு மேலே போடுற சாக்லேட் மெல்ட் பண்ணும். ஸோ அதுக்கு அந்த டெம்பரேச்சர் வந்துட்டு ப்ராப்பராக இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். அது மாதிரி வாட்டர் இதில் வந்துட்டு சேர்ந்துடாமல் பார்த்துக்கணும். ஆவி தண்ணியும் நிறைய தண்ணி அதிகமாக வச்சு அந்த தண்ணி கொதிச்சு அது மேலே வந்து இப்போ இட்லி எடுக்கிறோன்னா இட்லி பானை மேலே மூடி போட்டு அதுலேருந்து தண்ணிலாம் வரும் இல்லையா, அந்த ஸ்வெட்டிங் வாட்ரு அது இல்லாமல் பார்த்துக்கணும். அந்த ஆவி தண்ணி படாமல் பார்த்துக்கணும். ஸோ அதனால் அப்படியே ஓப்பன்லேயே வச்சு பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு சாக்லேட் வந்துட்டு டார்க் சாக்லேட்டு ஒயிட் சாக்லேட் மெல்ட் பண்ணியாச்சு. ப்ராப்பர் டெம்பரேச்சர் 30 டிகிரி வந்துருச்சு. ஏற்கனவே பேக் நம்ம வந்துட்டு ஃபோல்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து இதில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு ஏற்கனவே நான் ஃபோல்டு பண்ணது எதுக்குன்னு இப்போ புரியுதா உங்களுக்கு? ஸோ இதை வந்துட்டு ஃபுல்லாக டைட் பண்ணிக்கோங்க. அந்த நெக்கு கரெக்டாக டைட் பண்ணிவிட்டு அப்படியே ஃபோல்டு பண்ணிங்கன்னா நீங்கள் எவ்வளோ தூரம் ஃபோல்டு பண்ணுறீங்களோ ஃபோல்ட் பண்ண இது டைட் ஆகும். இப்போ நம்ம வந்துட்டு கோன் ரெடி ஆகிடுச்சு பைப்பிங்க்கு. ஹோம்மேட் சாக்லேட் செய்கிறதுக்கு நம்ம வந்துட்டு நட்ஸு யூஸ் பண்ணுறோம். முந்திரி பருப்பு, பிஸ்தா பருப்பு, ஹேசில் நட்டு யூஸ் பண்ணுறோம். நான் வந்து கேஷ்யூ நட்டில் அதுலேயும் வந்து ஈச் வந்துட்டு 7 பீஸ் பண்ண போகிறேன். அதுக்கான நட்ஸ் இது வந்துட்டு ஹேசில் நட். இப்போ வந்துட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ போடலாம். இப்போ நான் வந்து நல்லா ரிச்சாக இருக்கணுன்றதுக்காக அந்த இம்போர்ட்டட் ஃபீல் வேணுன்றதுக்காக நான் அதை போடுறேன். இது வந்துட்டு கேஷ்யூ நட். பிஸ்தாச்சியோ. இப்போ வந்துட்டு மிடில் வந்து டைரெக்டாக கீழே நட்ஸை போட்டுட்டு அப்படியே போட்டிங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கிறது ஃபார்ச்சூன் சாக்லேட் மாதிரி. உள்ளுக்குள்ளே யாருக்கு என்ன சாக்லேட் வரும், ஹேசில் நட்டு வருமா, கிரவுண்ட் நட்டு வருமா, கேஷ்யூ நட்டு வருமா, பிஸ்தாச்சியா வருமானது தெரியாது. இது வந்து சர்ப்ரைஸாக இருக்கும். ஒவ்வொருத்தரும் சாக்லேட் சாப்பிடும்போது உள்ளுக்குள்ளே என்ன நட்ஸ் இருக்குமோன்னு ஒரு எக்ஸைட்டிங்காக சாப்பிடுவாங்க. அதனால் உள்ளே வந்து ஒளிச்சு வச்சுக்கிறது நல்லது. அண்ட் மோர் ஓவர் ஷேப்பு வந்து பார்த்திங்கன்னா மிடில் இருந்துச்சுன்னா தான் அந்த ஷேப் வந்து சாக்லேட் ஃபுல்லாக கவர் ஆகியிருக்கும். கீழே சாக்லேட்டு அண்ட் மேலே வந்து சாக்லேட்டு உள்ளுக்குள்ளே ஸ்டஃபிங்கில் நட்ஸ் இருந்துச்சுன்னா இட் வில் பி பெட்டர். பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், சர்ப்ரைஸாக இருக்கும். என்ன சாப்பிட்றோன்றது எக்ஸைட்மெண்ட்டோடையே சாப்பிடுவாங்க. அது அப்படியே வாயில் பட்டு அந்த சாக்லேட்டு கரைஞ்சி அந்த நட்ஸு கடைசியாக நிற்கும்போது அதை கடித்து சாப்பிட்ற சுகமே சுகம். இப்போ வந்துட்டு மேலே நம்ம வந்துட்டு லெவல் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். இதை வந்துட்டு நான் ஸ்க்ரப் பண்ணி லெவல் பண்ணி எடுத்துருவேன். இப்போ வந்துட்டு இது செட் ஆகிடுச்சு அப்படின்னா சாக்லேட்டை சாப்பிட வேண்டியது தான்.
இது வந்து ஹோம்மேட் ஒயிட் சாக்லேட், நட்ஸு உள்ள ஹேசில் நட்டு, கேஷ்யூ நட்டு, பிஸ்தாச்சி வச்ச ஹோம்மேட் ஒயிட் சாக்லேட். இதே மாதிரி டார்க் சாக்லேட் பண்ணுவோம். இதே மாதிரி ஃப்ரூட்ஸ் இருக்குல்ல, சேம். இப்போ ஒயிட்டிலே வந்து உங்களுக்கு கலர் வந்து கலர்ஃபுல்லான சாக்லேட் வேணும்னா, இப்போ க்ரீன் கலர் வேணும்னா யூ கேன் ஆட் க்ரீன் லீஃபி கலர் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ரேஷன்ஸ் போட்டிருக்கேன். ரேஷன்ஸுக்கு அதே மாதிரி லெமன் எல்லோ கலர் ஆட் பண்ணிக்கலாம். செர்ரி வச்சுருக்கிறேன், செர்ரிக்கு ரெட் கலர் ஆட் பண்ணிக்கலாம், ரெட் செர்ரி கலரு. இந்த ஒயிட்லேயே அந்த கலரை ஒரே ஒரு ட்ராப்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ எப்படி ஊற்றணுமோ அதே மாதிரி தான் அதையும் ஊற்ற போகிறோம். இப்போ டார்க் சாக்லேட். இப்போ வந்து அதே மாதிரி சேம் லைக் ஒயிட் எப்படி பண்ணமோ அதே மாதிரி சேம். இது வந்துட்டு டார்க் சாக்லேட்டுக்கு நம்ம மோல்டு. அதே மாதிரி ஃபஸ்ட்டு இதை போட போகிறோம். மேலே வந்து ஸ்டஃபிங் வந்துட்டு காமனாக ஒரு ஸ்டஃபிங் ஆல்மண்ட் நவ்வாட் வந்துட்டு காமனாக போட்டுக்கலாம். இது வந்துட்டு வால்நட். பெருசாக இருக்கும், நான் 1/4 கட் பண்ணியிருக்கேன். அப்படியே சும்மா கையாலே பிரேக் பண்ணிங்கனாலே பிரேக் ஆகிடும். ப்ரோக்கன் வால்நட்டு. இது வந்துட்டு ட்ரை ஃப்ரூட் ஆப்ரிகாட். சும்மா சின்ன சின்னதாக ஒன்று, நிறையா இல்லாமல் கொஞ்சமாக வைக்கணும். உள்ளே வந்து நம்ம வந்துட்டு ஆல்மண்ட் நவ்காட் எல்லாத்துக்குமே போடுவேன். ஒரு ரிச் ஃபீல் கொடுக்கும். சாப்பிடும்போது நிறைய ஒரு இது வந்துட்டு கிரான்பெரி, ட்ரை ஃப்ரூட்ஸ் கிரான்பெரி. இது வந்துட்டு ஆல்மண்ட் நவ்காட். நம்ம ஏற்கனவே அந்த நவ்காட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கல்ல, கேரமலைஸ்டு சுகர் பண்ணி கேஷ்யூ நட்டு, ஆல்மண்ட்டு, கிரவுண்ட் நட்டு எல்லாமே 3மே போட்டு பண்ணியிருப்போம். அதுலேருந்து பயன்படுத்துறது. நான் உங்களுக்கு இதை காம்போ செஷன் கொடுத்து உங்களுக்கு ஒரு ட்ரீட் கொடுக்கணுன்றதுக்காக, நான் எல்லாத்துக்கும் பயன்படுத்துறதுக்காக தான் நான் முன்னாடியே உங்களுக்கு அதை பண்ணேன். அண்ட் மோரோவர் அதோட மேக்கிங் மெத்தடாலஜி நீங்கள் பார்த்துக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குன்றதுனால இது எல்லாமே நம்ம பண்ணோம். இதை வந்துட்டு நமக்கு நம்ம விருப்பம் தான், என்ன ஃபீல் நமக்கு வேணுமோ அந்த ஃபீலுக்கு நம்ம சாப்பிட்லாம். நீங்கள் பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்கீங்களா? பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீமில் உள்ளே அந்த நவ்காட் இருக்கும். எது வேணால் போடலாம். உங்களுக்கு ஆல்மண்ட் வேணும்னா நீங்கள் கிரவுண்ட் நட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்துட்டு ட்ரை ஃப்ரூட்ஸு சாக்லேட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறது டூட்டி ஃப்ரூட்டி க்ரீன் கலர் ட்ரை ஃப்ரூட்டு, ரேசன்ஸு, செர்ரி. ஈச் 5 பீஸ் பண்ண போகிறோம். அதனால் ஈச் 5 பீஸுக்கு நான் ஃபில் பண்ணி வச்சுருக்கிறேன். மோல்டில் அப்படியே நம்ம பண்ண வேண்டியது தான் அது. ஸோ டிஸ்பிளே பண்ணுறதுக்காக நான் மோல்டில் போட்டிருக்கேன். இது வந்துட்டு ட்ரை ஃப்ரூட்டு சாக்லேட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபுட் கலரும் ஃப்ரூட் க்ரஷ்ஷும், கிவி க்ரஷ்ஷு, க்ரீன் லீஃபி கலரு, ஸ்ட்ராபெரி க்ரஷ்ஷு, ரெட் கலரு, மேங்கோ க்ரஷ்ஷு, லெமன் எல்லோ கலர். அது ரெட் கலரு, இது க்ரீன் கலர். நீங்கள் ரெகுலராக அந்த கோகோ பவுட்ரு, இந்த பட்டரு போட்டு நீங்கள் மெல்ட் பண்ணுவீங்களா ரெகுலர் சாக்லேட்டு, அதுக்குன்னா நீங்கள் வந்துட்டு ஆயில் போட தேவையில்லை. இந்த காம்பவுண்ட் யூஸ் பண்ணும்போது ஒரே ஒரு ட்ராப் வந்துட்டு வெஜிடபிள் ஆயில், ஏதோ ஒரு ஆயில் வந்துட்டு விட்டுருங்க. அப்போ தான் அந்த டெக்ஸ்சர் வந்துட்டு ப்ராப்பராக இருக்கும். இல்லைன்னா வந்து கர்டில் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக நான் ஒரு ட்ராப் வந்துட்டு ஆயில் போட்டிருக்கேன். நம்ம ஏற்கனவே வந்துட்டு சாக்லேட் வந்துட்டு ஃபுல்லாக செட் பண்ணிட்டோம். இப்போ ஹோம்மேடு சாக்லேட்டு கம்ப்ளீட்டாக செட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம டிமோட்டில் பண்ணி இதை வந்து ப்ரெசன்டேஷனுக்கு
மாற்றிக்கலாம். இது அப்படியே ஃபோர்ஸாக தான் போடணும். அத்தனையும் அழகு. இதுக்குள்ளே உங்களுக்கு தெரியுமா எந்த இடத்துல என்ன நட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. நம்ம சாப்பிடும்போது தான் உள்ள ஹேசில் நட் இருக்கா, கேஷ்யூ நட் இருக்கா, கிரவுண்ட் நட் இருக்கா, நவ்ஹாட் இருக்கான்றது தெரியும். சாக்லேட்டு ஒரு நாளைக்கு வந்துட்டு நீங்கள் மினிமம் 100 கிராம் வரைக்கும் நீங்கள் சாப்பிடலாம். ஏன்னா இந்த நம்ம கோகோ பவுடர் பேஸ் பண்ணி பண்ணுற இந்த காம்பவுண்ட் பேஸ் பண்ணி வர சாக்லேட்டில் வந்துட்டு 55 to 60% வந்துட்டு கோகோ மட்டும்தான் இருக்கும். அந்த சாக்லேட்டில் வந்துட்டு உங்களுக்கு கலோரி அதிகமாகிறதுக்காக பட்டர் ஈக்குவல் குவான்டிட்டி ஆஃப் பட்டர் போடுவோம், தனியாக கோகோ பவுடர் தனியாக போடுவோம், அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் ஸ்வீட்டுன்னு தனியாக ஆட் ஆன் பண்ணி அப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுல வந்துட்டு கலோரிஸ் அதிகமாக இருக்கும். இது நம்ம ஜஸ்ட்டு காம்பவுண்ட் யூஸ் பண்ணுறதுனால 60% அதில் வந்து ஒன்லி கோகோ பவுடர் இருக்கும். ஸோ கோகோ பவுடர் வெரி குட் ஃபார் ஹெல்த்து. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், எல்லாருமே சாப்பிடலாம். எஸ்பெஷலி நம்ம நட்ஸ் எல்லாம் பயன்படுத்தி பண்ணுறோம். ஸோ ஆரோக்கியமான முறையில் இந்த ஹோம்மேட் சாக்லேட்டு ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டு எல்லாருக்கும் கொடுத்துங்க. உங்களோட அன்பை எல்லாருக்கும் இந்த விதமாக பாக்ஸாக பண்ணி கொடுத்து வெளிப்படுத்துங்க. மறுபடியும் ஃபுட் டேஸ்ட்டில் வந்துட்டு டேஸ்டியான டிஷ்ஷோட உங்களுக்கு நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது ஷெஃப் மால்குடி கவிதா.